தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இனிய ஓணம் வாழ்த்துக்கள். ஓணம் அப்படின்னு சொன்னாலே ஏதோ கேரள மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படின்னு தவறான ஒரு புரிதல் நம்ம வச்சுன்னு இருக்கோம். ஜரிகை வேஷ்டி உடுத்தி, கேரள சாரி உடுத்தி, வாசலில் பூக்கோலம் போட்டு, விசேஷமான ஓண சத்தியன்னு விதவிதமான ஐட்டங்களோட சாப்பாடு சாப்பிட்டோம்னா ஓணம் பண்டிகை முடிஞ்சுதுன்னு நினச்சிருக்கோம். கட்டாயம் இல்லை. நம்முடைய தர்மத்தில் இறை வழிபாடு இல்லாத எந்த விதமான ஒரு பண்டிகையோ கொண்டாட்டமோ வெற்று கொண்டாட்டமாக நம்ம எந்த பண்டிகையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதில்லை. அதன்படி நம்ம தீபாவளி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், இது எல்லாமே இறை வழிபாட்டோடு கூடின ஒரு வாழ்க்கை முறை தான் நம்முடைய வாழ்க்கை முறை. பெரியோர்கள் வகுத்து கொடுத்த முறை அதுதான். அப்போ வெற்று கொண்டாட்டமாக எதுவுமே கிடையாது. அதனால் திருவோணமும் தொன்று தொட்டே நம்ம வழிபடக்கூடிய ஒரு பழைய வழிபாடு. அதில் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை, மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடிய ஒரு விசேஷமான நாள். நட்சத்திரங்கள்லேயே 2 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திருன்னு சொல்லக்கூடிய அடைமொழி இருக்கும். ஒன்று திருவாதிரை, இன்னொன்று திருவோணம். சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை, பெருமாளுக்குரிய மகாவிஷ்ணுக்குரிய நட்சத்திரம் திருவோணம். அந்த திருவோண நட்சத்திரம் மாதம் வந்தாலும் விசேஷமாக இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்துக்கு சிறப்பு ஜாஸ்தி. நம்முடைய பண்டிகைகள் எல்லாமே பார்த்தோம்னா பௌர்ணமி ஒட்டி வரக்கூடிய நாட்களில் தான் இருக்கும். சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், இது எல்லாமே ஒரு மாதமும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அப்படி இந்த ஆவணி மாதம் ஸ்ராவணின்னு சொல்லக்கூடிய இந்த சிரவண நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவோணத்தை ஒட்டி தான் பௌர்ணமியும் வரும். 1-2 நாள் வித்தியாசத்தில், சிலப்போ அன்றைக்கே வரும். அந்த நாள் தான் இந்த விசேஷமான திருவோண நாள்னு சொல்லப்படுறது. அன்றைய தினம் பெருமாளுக்கு உகந்த நாளாக, பெருமாளை வழிபடக்கூடிய ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் வாமனமூர்த்தியாக அவதாரம் செய்த நாள். மகாபலின்னு சொல்லக்கூடிய சக்கரவர்த்தியை தடுத்தாட்கொள்வதற்காக தானே வாமனமூர்த்தியாக சின்னஞ்சிறுவனாக வந்து ஒரு மிகப்பெரிய யஜ்யம் செய்து கொண்டிருந்த மகாபலியினிடத்தில் வந்து தானம் கேட்க வந்து எனக்கு 3 அடி இடம் வேண்டும்னு கேட்டு அவரை தடுத்தாட்கொண்டார்னு சொல்லி பல பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வாமனமூர்த்தி வந்து மகாபலியை வஞ்சித்து விட்டார்னு. அது தவறான ஒரு புரிதல். சாக்ஷாத் நரசிம்மமூர்த்தி யாருக்காக வந்தாரோ அந்த பிரகலாதனுடைய நேர் பேரன் மகாபலி. அந்த மகாபலி இந்த உலகத்தையும் வென்று மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தான். ஆனால் மிகப்பெரிய பக்தனாகவும் சக்கரவர்த்தியாகவும் இருந்த அந்த மகாபலிக்கு நம்ம இவ்வளோ பெரிய ஆளாயிட்டோம் அப்படிங்கிற அகங்காரம், ஆணவம் ஏற்பட்டது. அப்போ அந்த பக்தனுக்கு அந்த ஆணவங்கிற உணர்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ சம்பாதிச்சதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறதை உணர்த்துவதற்காகவே இந்த வாமனாவதாரத்தை பகவான் எடுத்துக்கொண்டு வந்தார். யார் என்ன கேட்டாலும் கொடுப்பேன் அப்படிங்கிற சங்கல்பத்தோடு தானம் கொடுக்குறான். ஏன்னா என்கிட்ட எல்லாம் இருக்குங்கிற எண்ணத்தில் ஒரு பக்தனுக்கு அந்த ஆணவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்னஞ்சிறுவனாக வரார். எனக்கு ரொம்பலாம் வேண்டாப்பா, எனக்கு 3 அடி கொடுன்னு கேட்குறார். அப்பா, யார் என்ன கேட்டாலும் அவனுக்கு சந்தோஷப்பட்டு அவன் வம்ச பரம்பரையே நீ தேவைங்கிறதே இல்லாத அளவுக்கு கொடுக்கணும்னு நான் சங்கல்பம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிற எங்கிட்ட வந்து 3 அடி நீ கேட்குறியே, என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு. அதெல்லாம் பரவாயில்ல, நீ எவ்வளோ வேணும் உன்னால் கொடுக்க முடியும், எனக்கு தேவை 3 அடி தான்னு சொல்லி அந்த 3 அடியை கேட்டு அதை அப்படியே கொடுக்குறேன்னு அவன் சொன்ன உடனே முதல் அடியால் பூலோகத்தையும் 2வது அடியால் மேல் லோகத்தையும் அளந்து அப்போ தான் தான் யாருங்கிறத காட்டுறார். சின்னஞ்சிறுவனாக 3 அடி குழந்தையாக வந்தவர் பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்து வாமனராக வந்தவர் திரிவிக்ரமனாக மாறி முதல் அடியால் பூலோகத்தையும் 2வது அடியால் வானுலகத்தையும் அளந்தபோது தான் எல்லாம் நம்முடையதுன்னு நினச்சோமே, 2 அடியில் மொத்தமும் முடிஞ்சு போச்சு, இனிமேல் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி அவன் 3வது அடிக்கு இடம் எங்கேன்னு கேட்டபோது எல்லாமே போயிடுது, மிச்சம் இருக்கிறது என் தலைதான் இருக்கு, என் தலைமையில் அவன் காலை வைங்கன்னு சொல்கிறார். அப்போது பகவான் என்ன பண்ணுறாராம், உன்னுடைய அகங்காரம் நீங்கி விட்டது, அதனால் நீயும் உன் சுற்றத்தாரும் உன்னுடைய குடும்பத்தினரும் எல்லோரும் சுதலம்னு சொல்லக்கூடிய லோகத்தில் சென்று வசித்து வருவீர்களாக தலைமையில் காலை வச்சு அனுகிரகம் பண்ணுறார். தலைமையில் காலை வைக்கிறது ஒரு வகையான தீட்சை. மகான்கள் எல்லாம், பெரியோர்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய தீட்சா முறைகளில் ஒரு விசேஷமான தீட்சை தலைமையில் கால் வச்சு அனுகிரகம் பண்ணுறார். அப்படிப்பட்ட உத்தமமான தீட்சையை வாமனமூர்த்தி தன்னுடைய பக்தனான மகாபலிக்கு பண்ணியிருக்கார். மகாபலியை அழிக்கலை. ஏன்னா சப்த சிரஞ்சீவின்னு சொல்கிறோம். 7 சிரஞ்சீவிகளில் அஸ்வத்தாமோ பலிர்வியாசோ ஹனுமான்ச விபீஷணா கிருப பரசுராமஸ்ங்கிற 7 சிரஞ்சீவிகளில் 2வதாக சொல்லக்கூடியது அஸ்வத்தாமனுக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய சிரஞ்சீவி மகாபலி. சிரஞ்சீவினா என்றைக்குமே சாவில்லாமல் மரணம் இல்லாமல் வாழக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய அந்த மகாபலியை சுதலம்ங்கிற லோகத்துக்கு அனுப்பி உன்னுடைய பக்திக்காக, உன்னுடைய பக்தி அவ்வளோ வசதியான பக்தியை அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக வந்தேன். ஆனால் உங்ககிட்ட இந்த அகங்காரம் இருந்தது, அந்த அகங்காரம் உன்னை விட்டு நீங்கினதுனால உனக்கு விசேஷமான தீட்சையை கொடுத்து நானே உன்னுடைய உலகத்துக்கு காவல்காரனாக வாயில் காப்பவனாக நிற்பேன்னு மகாவிஷ்ணு இன்றைக்கும் அவருடைய லோகத்துக்கு வாயில் காப்பவனாக இருக்கிறாராம். அப்போ இந்த ஓணம் பண்டிகை அந்த மகாவிஷ்ணு வாமனனாக அவதாரம் எடுத்த அந்த விசேஷத்தை கொண்டாடுவதற்காக ஏற்பட்டது. அப்போ அந்த திருவோண நட்சத்திரம் வாமன ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது.
இந்தியாவின் பற்பல பகுதிகளில் இந்த யாகம் நடந்த இடம் நர்மதா நதி கரையில் விஸ்வஜித்ங்கிற மகா யாகத்தை மகாபலி பண்ணுறான். அந்த யாகம் நடந்த இடம் நர்மதை நதி கரை. அந்த பகுதிகளிலையும் வாமன ஜெயந்தி விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அந்த மகாபலி மக்களையெல்லாம் பார்த்தவர்கள் குறைகளெல்லாம் எப்படி நீங்கி சௌக்கியமாக இருக்கிறான்னு பார்க்கறதுக்காக இந்த திருவோணத்தன்று நகர்வலம் வருகிறார் அப்படிங்கிறது கேரள மக்களுடைய நம்பிக்கை. அப்படி பாரத பூமியின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு ஜனங்களும் பல்வேறு வகையில் இந்த திருவோண பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அப்போது வாமன ஜெயந்தியாகவும் மகாபலி தன்னுடைய மக்களை பார்ப்பதற்கு திரும்பி வரக்கூடிய நாளாகவும் இப்படி விசேஷமான ஒரு நாளாக பக்தர்கள் எல்லாம் இறை வழிபாடு பண்ணி கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக, இறை வழிபாட்டின் அங்கமாகத்தான் புதிய துணி உடுத்துவதும் விசேஷமான உணவு பண்டங்களை உண்பதும் இது எல்லாமே. அது இல்லாமல் வெற்று கொண்டாட்டமாக இல்லை. அதனால் இது ஏதோ கேரள பண்டிகைன்னு நம்ம நினச்சி ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். இன்னும் சொல்ல போனோம்னா தமிழகத்தில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட்ட பண்டிகையாக இந்த ஓணம் இருந்ததுன்னு சொன்னால் பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பழைய சங்க பாடல்களில் இந்த திருவோண பண்டிகை தமிழ்நாட்டில் எப்படி விசேஷமாக கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறது குறித்து பல சங்க பாடல்கள் இருக்குது. தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அவனுடைய காலத்தில் இந்த திருவோண பண்டிகை எப்படி கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூலில் மாங்குடி மருதனார் அப்படிங்கிற புலவர் சொல்கிறார். மாயோன் மேய ஓண நன்னாள் அப்படிங்கிறார். மாயோன்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு விசேஷமான திருவோண நன்னாள். அன்றைய தினம் விளையாட்டு மைதானங்களில் விசேஷமான விளையாட்டு போட்டிகள், வீர விளையாட்டுகள், யானைகளை கொண்டு நடத்தக்கூடிய போட்டிகள், யானை ஓட்டம், இப்படி விசேஷமான வைபவங்களும் கொண்டாட்டங்களுமாக அந்த திருநாள் கொண்டாடப்பட்டது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறார். பெரும்பானாற்றுப்படையில் இருநிலம் கடந்த திருமார்பின் முன்னீர் வண்ணன்னு சொல்லி இந்த திருவிக்ரம அவதாரத்துடைய பெருமையை பற்றி சொல்கிறது. அதனால் இந்த விசேஷமான திருநாள் அப்படிங்கிறது வெறும் கொண்டாட்டத்தோடு நம்ம பண்ணி ஏமாந்து போயிடக்கூடாது. எந்த ஒரு நாளும் இறை வழிபாட்டோடு கூடி 365 நாளும் இறைவனை வழிபடணும். விசேஷ நாட்களில் கூடுதலாக வழிபடணும். எப்பப்பெல்லாம் இறைவனை நம்ம வழிபடுகிறோமோ அந்த நாளெல்லாம் நன்னாளாக மாறுகிறது. இப்போ விசேஷ நாட்களில் சொல்லாமே இறை வழிபாடு ஏற்படணும். அப்படி மகாவிஷ்ணுவுக்கு உகந்த ஒரு நாளாக, அவருடைய திருநட்சத்திரமாக விளங்கக்கூடிய திருவோணத்துக்கு விசேஷமான ஒரு நாளாக இந்த சிங்க மாதம்னு கேரளத்தில் சொல்லுவோம். தமிழகத்தில் ஆவணி மாதம்னு சொல்லக்கூடிய இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய திருவோணத்தில் இறை வழிபாட்டோடு கூடி இந்த கொண்டாட்டத்தை நாம் செய்து இந்த திருவோண நன்னாளில் எல்லோரும் அவர்கள் சக்திக்கு உட்பட்டு எப்படி முடியுமோ அவரவர்கள் வீட்டில் அதிகாலையில் விளக்கேற்றி பெருமாளுக்கு விசேஷமான பூஜைகளை நடத்தி நம்மால் தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி ஆசுரங்களையோ தோத்திர பாடல்களையோ சொல்லி பெருமாளுக்கு விசேஷமான பூஜைகளை செய்து அதன் பிறகு அவருக்கு நிவேதியம் செய்திருக்கக்கூடிய பாயசங்களையும் மற்றுள்ள உணவு பண்டங்களையும் நம்ம சாப்பிட்டோமானா இந்த சாதாரண நாள் வெறும் சாதம் பிரசாதமாக மாறும். வெறும் நாள் விசேஷமான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறும். வீட்டில் வழிபாடு செய்பவர்கள் வீட்டில் செய்யலாம். ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வழக்கம் இருப்பவர்கள், நம்ம தமிழ்நாட்டிலேயே பல விசேஷமான திருத்தலங்கள் மகாவிஷ்ணுவுக்கு இருந்தாலும் இந்த வாமனமூர்த்திக்குன்னு பல விசேஷ திருத்தலங்கள் உண்டு. நம்முடைய திருக்கோவிலூரில் உலகளந்த பெருமாள் இருக்கார், காஞ்சிபுரத்தில் இருக்கார். அதே போல் கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பகுதியில் திருவிக்ரமமூர்த்தியாக உலகளந்த பெருமாளுடைய வடிவங்கள் இருக்குது. அப்படி பெருமாள் ஐயப்பன் கோவிலுக்கு தான் போகணும், குருவாயூரப்பன் கோவிலுக்கு தான் போகணும்னு இல்லை. இது மாதிரி விசேஷமான திருத்தலங்களுக்கு முடிந்தவர்கள் அங்கவே தரிசனம் பண்ணலாம். இல்லாதவர்கள் பெருமாளுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய விஷ்ணுவுடைய கோவில்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணலாம். வாமனமூர்த்திக்குன்னு தனியான கோவில்கள் குறைவு. கேரளத்தில் 1-2 கோவில்கள் இருக்குது. திருக்காக்கரைன்னு சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருத்தலம். அது வாமனமூர்த்தியுடைய திருத்தலமாகவே சொல்லப்படுறது. அந்த கோவில்களில் இந்த ஓணம் விசேஷமாக கொண்டாடப்படும். அப்போ நம்முடைய சக்திக்கு உட்பட்டு அவரவர்கள் இல்லத்தில் வழிபாடுகள் நடத்தணும். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களில் நம்மளால் போய் என்ன வழிபாட்டில் கலந்துக்க முடியுமோ அந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு ஒரு அர்ச்சனையோ ஒரு துளசி மாலையோ நம்ம சக்திக்கு உட்பட்டு இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து அவருடைய அருளுக்கு பாத்திரமாகணும். கேரள வழக்கத்தில் இந்த ஓணம் அப்படிங்கிறது 10 நாள் திருவிழாவாக, இந்த ஒரு நாள் மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஹஸ்த நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் வரைக்கும் உள்ள 10 நாளும் முதல் நாளைக்கு 1 பூவாலை, 2வது நாளைக்கு 2 பூவாலை, 3வது நாளைக்கு 3 பூவாலைன்னு சொல்லி இந்த ஓணத்தன்னைக்கு கிட்டத்தட்ட 10 வகையான பூக்களால் வாசலில் பூக்களம்னு சொல்லக்கூடிய பூக்களாலேயே விசேஷமான கோலங்களை அமைத்து அந்த நாளை மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய வழக்கம் கேரளத்தில் இருக்குது. அந்த ஓண சத்யா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக பல வகையான 18 ஐட்டம் அறுசுவை உணவில் கசப்புங்கிற ஒரு சுவை மட்டும் நீங்களாக பாக்கி 5 சுவையிலையும் பல வகையான உணவு பண்டங்கள் 18 ஐட்டம் 20 ஐட்டம் 30 ஐட்டம்னு சொல்லி விதவிதமான உணவு பண்டங்களோடு அன்றைக்கி ஓண சத்யாவை காணும் விற்றாவது ஓணம் கொண்டாடுன்னு கேரளத்தில் ஒரு பழமொழி சொல்கிறது உண்டு.
அப்படி அத்தனை பேர் ரொம்ப முடியாதவர்கள் கூட அந்த ஓண சத்யாவை விசேஷமாக விருந்து சாப்பாடு அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. பல கோவில்கள், நம்ம தமிழ்நாடு கோவில்கள் நான் சொன்னேன். அதே போல் கேரளத்தில் பெருமாள் கோவில்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கோவிலாக விளங்கக்கூடியது குருவாயூர், பூலோக வைகுண்டம்னு சொல்லக்கூடிய திருக்கோவில். அந்த குருவாயூர் திருத்தலத்தில் இந்த 10 நாளும் கோவிலுடைய திருக்கோவிலின் முன்பு விசேஷமாக இந்த பூக்களத்தினாலேயே குருவாயூரப்பனுடைய ஒரு லீலைகளையும் அமைத்து இந்த 10 நாள் ஓணமும் அவ்வளவு கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு மரபு இருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டிலையும் பல இடங்களில் கேரள மரபுப்படி பூஜைகள் நடக்கக்கூடிய சில கோவில்களில் அதே பாணியில் இந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழக்கமும் இருக்குது. அதனால் முடிந்தவர்கள் அங்கேயும் போய் தரிசனம் பண்ணி பகவானுடைய அருளை பெறலாம். இந்த ஓண பண்டிகை அப்படிங்கிறது ஏதோ கேரளத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய பண்டிகை, மகாராஷ்டிரத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய பண்டிகை, மத்திய பிரதேசத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய பண்டிகைன்னு எதுவுமே கிடையாது. நம்முடைய பாரத பூமி அப்படிங்கிறது தர்மம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலால் மொத்த பூமியும் இணைக்கப்பட்டிருக்கு, கோர்க்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த சனாதன தர்மம் இந்த அத்தனை மாநிலங்களையும், இந்த அகண்ட பாரதம்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் இந்த பண்டிகைகளெல்லாம் பாரதம் பூராவும் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகள் தான். கால மாற்றத்தினால வேறு வேறு சூழ்நிலைகள்னால அதோடைய தன்மைகள் மாறி போயிருக்கலாமே ஒழிஞ்சு அந்த பண்டிகையுடைய உண்மையான தத்துவம் மாறாது. அதனால் இது தமிழர்களுக்கான பண்டிகை, இது மலையாளிகளுக்கான பண்டிகை, இது தெலுங்கு மக்களுக்கான பண்டிகைன்னு ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே எல்லோரும் இறை வழிபாட்டோடு கூடி, இறை சிந்தனையோடு கூடி நற்செயல்களை செய்வதற்கு தான் இந்த நாட்கள் எல்லாம் விசேஷமாக அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அதை உணர்ந்து கொண்டு இந்த விசேஷ நாட்கள் எல்லாத்திலையும் இறைவனை வழிபடுவோம். இறைவனுடைய அருளால் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் நமக்கு எல்லா விதமான சௌக்கியமும் ஆனந்தத்தையும் இறைவன் அருளட்டும்னு நானும் உங்களை இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த நன்னாளில் அத்தனை பேருக்கும் திருவோண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.